யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, அருமையானவர்களே, நன்றியப்பா. இந்த வசனம் எங்களுக்குள்ள பேசிட்டோம். நாங்கள் எல்லாரும் பற்றி நாங்கள் அன்புகளை நிலைத்திருக்க அவர்களுக்கு பேசியோம். நம்ம சங்கீதத்தில் வாசிப்பது போல உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, எங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி அப்பா, உம்மோடு உள்ள அன்புல ஒரு சின்ன அளவு கூட குறையவே கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. உன் மேல நாங்க வைத்திருக்கிற பாசத்துல ஒரு சின்ன அளவு கூட குறைய கூடாதப்பா. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிற துதியில ஒரு ஏழு அளவு கூட குறைய கூடாது ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற ஆராதனையில ஒரு எள்ளளவு கூட குறைய கூடாது ஆண்டவரே. என்ன நிலைமையா இருந்தாலும் சரி, என்னுடைய நாவு, என்னுடைய இருதயம் ஆமென் சந்தோஷத்தால் உம்மை துதிக்க கடவுள் ஆண்டவரே. இந்த தந்த வசனத்தை ஆண்டவரே நல்லபடியாக நாங்கள் பிரித்து பரிமாற ஆண்டவர் கிருபை செய்யும் ஆண்டவரே. நாங்கள் உண்டு கடந்து செல்ல கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. 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 திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அல்லேலூயா. நம்ம ஒரு வசனத்தை கேட்கிறோம் அப்படின்னா அந்த வசனத்தை அதை அப்படியே நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றதுக்கு ஒத்தபடி இருக்க வேண்டும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கிறோம், அனுதினம் ஒவ்வொரு மெசேஜ் கேட்கிறோமா இல்லையா? வேணா நம்ம வாட்ஸ்அப்ல கேட்டாலும் சாரி யூடியூப்ல கேட்டாலும் பெரிய பெரிய மெசேஜஸ் எல்லாம் நம்ம கேட்கிறோம். அல்லேலூயா. ஆமென். கேட்கிறோமா இல்லையா? அனுதினம் பெரிய பெரிய வசனங்களை கேட்கிறோம். சிலர் மானியம் பண்றாங்க, சிலர் குரோத்துக்குள்ள காரியங்களை சொல்றாங்க, சிலர் அபிஷேகத்துக்குரிய காரியங்களை சொல்றாங்க. ஆமென். சிலர் சத்திய சுவிசேஷத்தை சொல்றாங்க, சிலர் இவாஞ்சலிஸ்டிக் காஸ்பல் சொல்றாங்க. இப்படி பல காரியங்கள் இருக்கு. அல்லேலூயா. இப்போ வசனத்தை நம்ம கேட்கிறோம். கேட்கும்போது நமக்கு வசனம் என்ன ஆகுது? நம்ம மனசுக்குள்ள என்ன ஆகுது? ஆண்டவர் என்னோடு பேசினார். ஆமா தானே? எத்தனை பேருக்கு அந்த இது இருக்கு? ஆண்டவர் என்னோட பேசினார். அல்லேலூயா. ஆமென். சில நேரங்களில் என் மனைவி சொல்றது கேட்டிருக்கு, இன்னும் அநேக ஆட்கள் சொல்றது கேட்டிருக்கு, ஆண்டவர் என்னோட பேசினார் இன்னைக்கு. அல்லேலூயா. இந்த வசனம் எனக்குள்ள நல்லபடியா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த வசனம் சரி, நம்ம கேட்ட ஒரு வசனத்தை கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வசனத்தை அப்படியே நம்ம வாழ்க்கையில அப்ளை ஆகலாம். இத்தனை வருடம் நான் கிட்டத்தட்ட நான் என்னுடைய வாழ்க்கையை சொன்ன 40 வருடம் ஆகுது, சாரி 39. இத்தனை வருடங்கள் நான் கேட்ட மெசேஜ் எவ்வளவு இருக்கும்? மெசேஜில் ஆண்டோட வசனம் எவ்வளவு இருக்கும்? நிறைய இருக்கும். அப்படித்தானே? ஒவ்வொருத்தரும் ஆமென். இது கடல், இந்த கடல்ல இருந்து ஒரு சின்ன பங்கு தான் நான் கேட்டிருப்பேன், ஆனா அதுவே பெரிய அளவு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படித்தானே? அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நான் என் வாழ்க்கையில் அப்ளை பண்ண முடியுதா? அல்லேலூயா. இது வரைக்கும் நம்மளால செய்ய முடியுதா? அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எப்படி இருக்குமா? அது செய்யும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுக்கணும். அதாவது நீ அதை கேட்டு கேட்டு அப்படி இருக்கிறத விட, அது பழைய காலத்துல அப்படி சொன்னாங்க, பலியை போட்டுட்டு ஆமென் கேட்காமல் இருக்கிறத விட. ஆனா இப்ப புதிய ஏற்பாடுல என்ன அப்படின்னா, ஆமென் கேட்கிறவர்களாயும் சும்மா கேட்டு விட்டு விடுகிறவர்களாக அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா கடைசி நாட்கள்ல இருக்கிறோம், கடைசி நிமிஷத்துல இருக்கிறோம். எந்த நேரமானாலும் மணவாளன் என்ன செய்வாரு? வான மேகத்துல வருவதற்கு ஒரு செகண்ட் தான் ஆகும். டக்குன்னு நிப்பாரு. நிக்கும் போது ஆயத்தம் உள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயத்தம் உள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. மேகமேல் இயேசு ராஜன் வேகம் வாராரே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கிற போது. அவர் உரைத்த அடையாளங்கள் நடக்குதா இல்லையா? நடக்குது. அல்லேலூயா. உலகத்துல நடக்குதா இல்லையா? எல்லாமே அத்துப்படி நடக்குது. ஆமென். இப்ப ஆண்டவர்
செகண்ட்ல டக்குன்னு வந்துட்டாங்க. அந்த நேரத்துல நம்முடைய ஆத்மா அப்படியே உருமாறி, ஆமென், அல்லேலூயா, தூதர்களை போல மாறி எடுத்துக்கொள்ளப்படணும். அல்லேலூயா. அப்ப இந்த காரியத்துக்காக தான் ஆமென் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம செய்யுங்க 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 அப்படின்னு சொல்லி ஆண்டவர்ல சொல்லுகிறார். அல்லேலூயா. இது ஒரு ஆயத்தத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி, ஒத்த வளர்ச்சி, கிறிஸ்துவை போல. அல்லேலூயா. 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 ஆமென். அந்த மாதிரி நம்ம மாறணும். கிட்டத்தட்ட இயேசுவை போல, இயேசு ஆண்டவருடைய எல்லா கேரக்டர்ஸும், அல்லேலூயா, அவரை போலவே நம்ம இருக்கணும் அப்படின்னு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் சொன்னது மாதிரி செஞ்சார். அல்லேலூயா. அவர் செஞ்சதெல்லாம் அவர் சொன்னார். இயேசுவோட அப்படிதானே? அல்லேலூயா. அவர் சொன்னது அவரே ஃபாலோ பண்ணாரு. அவர் மீறல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. செய்து காட்டினவர். ஆண்டவர் சொல்றாரு, அதை கேட்கிறது மட்டுமல்ல, அதை செய்கிறவர்களாயும் இருங்கள். 23, 24 வசனங்கள் வாசிங்க. ஏன்னா ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுய முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். ஆமென். என்ன செய்றாங்க? ஒரு மனுஷன் கண்ணாடி முன்னால வந்து நின்னுட்டு பாக்குறாங்க, எங்க எல்லாம் ஸ்கார்ஸ் இருக்குது, இல்ல எங்க எல்லாம் இது இருக்குது, கரெக்டா இல்ல, சரியா இல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு அங்கிட்டு போன உடனே அவன் மறந்துடுறான், தன்னையவே மறந்துடுறான். ஆமா தானே? ஆமென். அந்த கண்ணாடியில பார்க்கும்போது மட்டும் தான் நமக்கு, அந்த கண்ணாடியை விட்டு போயிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது? மறந்துடுறோம். அல்லேலூயா. அதை பத்தி நினையாமல் போகிறோம். அல்லேலூயா. அப்போ வசனத்தை கேட்டு அதை ஃபாலோ பண்ணாதான் அப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நம்ம எப்போ பார்க்கணும்? அதாவது கண்ணாடியில் எதுக்கு பார்க்கணும்? ஆல்பம் சொல்லி கண்ணாடியில் எதுக்கு பார்க்கணும்? என்ன குறைவுகள் இருக்கு நம்மள அப்படின்றத தெரிந்து கொள்றது. ஆமா தானே? அல்லேலூயா. இந்த இடத்துல கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கலாம், இங்க ஒரு வெள்ளை கலர்ல ஏதாவது இருக்கலாம், இங்க வேணா கறி கூட இருக்கலாம், என்ன வேணாலும் முகத்திலையும் உடம்புலையும் இருக்கலாம். அல்லேலூயா. அதை சரி செய்வதற்காக தான் கண்ணாடியை பார்க்கணும். அப்ப கண்ணாடி தேவனுடைய வசனம். இப்ப தேவனுடைய வசனத்தை பார்த்துட்டு போற உடனே அதை நம்மளை மறந்துடுறோம். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல கீழே வாசிங்க. அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னது என்பதை மறந்து, தான் சாயல் இன்னது என்பதை, அதாவது தன்னுடைய நம்முடைய குறைகள் என்ன என்பதை, நம்மளிலே என்ன சரி செய்ய வேண்டும் என்பதையே மறந்துடலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சுயாதீன பிரமாணமாகிய, சுயாதீன பிரமாணம் அப்படின்னா லா ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னா கிருபையின் பிரமாணம். பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே, கேட்கிறதை மறக்கிறவனா இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனா இருந்து செய்கைகளில் பாக்கியவானா இருக்கிறான். அப்ப கிருபையின் பிரமாணத்துல லா ஆஃப் லிபர்ட்டிக்குள்ள இருந்த, அது லா ஆஃப் லிபர்ட்டினா என்னது? freedom to believe, freedom to salvation, the gate of salvation. Hallelujah. ரட்சிப்பின் வாசல் ஃப்ரீயாகவே திறந்திருக்கு. Hallelujah. ஃப்ரீயாகவே ஆண்டவரை நம்ப முடியும். நம்ம விசுவாசிச்ச மனசு இருந்தா, நமக்குள்ள மனசு இருந்தா, ஆண்டவரை சேவிக்கணும்னு நினைச்சா ஆண்டவரையும் கூப்பிட்டா ஏற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. ஆண்டவரையும் கூப்பிட்டு அவரை நம்பினா பரலோக ராஜ்யம். இதுதான் கிருபையின் பிரமாணம் சொல்லுது. அல்லேலூயா. ஆமென். என்ன? விசுவாசித்து வாயினால அறிக்கை செய்யணும். செய்துட்டாலே ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறிடும். அல்லேலூயா. லிபர்ட்டி, உனக்கு ஃப்ரீடம் இருக்கு. அல்லேலூயா. அப்படிதானே? அதுல அந்த லிபர்ட்டில இன்னொன்னு இருக்குது. நீ சேவிக்காமல் இருக்கலாம், சேவிக்கவும் செய்யலாம், ஃபாலோவும் பண்ணலாம், கடைபிடிக்கவும் செய்யலாம், கடைபிடிக்காமலும் இருக்கலாம், வசனத்தை ஃபாலோ பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். அது நம்முடைய கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஃபாலோ பண்றவனுக்கு நன்மை. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? அவனுடைய செய்கைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொன்னார். பாத்தீங்களா? அல்லேலூயா. நம்ம சரியாக, அதாவது என்ன சொல்றது, திருவசனத்தை கேட்டு அதை அப்படியே செய்கிறவங்களா இருந்தால் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகாமல் இருப்போமோ? இல்ல செய்யலன்னா என்ன ஆகும்? அல்லேலூயா. கிருபையின் பிரமாணத்துல சொல்லி இருக்கிற எல்லா காரியங்களையும் செய்யல அப்படின்னா அவர் வரும்போது நம்ம போறதுக்கு 10 கன்னிகைகள், அதுல கரெக்டா சொல்லியிருக்கு, 10 கன்னிகைகள்
ஆயத்தமாகி அபிஷேகம் பெற்று என்ன காமிக்குது? அபிஷேகம், நெருப்பு, எல்லாமே இருக்கு. எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு ஆயத்தமாக கடைசியில் என்ன செய்தாங்க? கைவிடப்பட்டு போனாங்க. இப்போ என்னை நோக்கி அப்பாவை பிதாவைன்னு கூப்பிட்டு அல்லேலூயா இருக்கிற அநேகர் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு அந்த காலத்துல ஆண்டவரே உங்களுடைய நாமத்தில் நான் அதை செய்றேன் இதை செய்றேன். ஆண்டவரை அறிந்தவர்களிலே பர்சன்டேஜ் ஆண்டவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா, ஆமென், ஹalleluya. அவருடைய ஸ்கிரீனிங்லயே அவருக்கு யாரெல்லாம் கரெக்டா இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா, அவன் எடுத்துக்கொள்ளப்படும் ஃபர்ஸ்ட். அல்லேலூயா, ஹalleluya. அந்த ஸ்கிரீனிங்ல நம்மளும் வரணும் அப்படின்றது தான் மெயின். அல்லேலூயா. நம்ம இந்த உலகத்துல இருந்துட்டு சொல்லுவாங்க குடத்துல தண்ணி, அந்த காலத்துல பெரிய டிஸ்டன்ஸ்ல தான் கிணறுலாம் இருக்குமா, குடத்துல தண்ணி தூக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தலையில வச்சிருப்பாங்க, கையில வச்சிருப்பாங்க. ஆமென். ரெண்டையும் தூக்கிட்டு வந்து கடைசியில பானையை போட்டு உடைச்சுட்டா என்ன பிரயோஜனம் அப்படின்றது மாதிரி தான். எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கிறிஸ்துவை ஆமென் ஹalleluya ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து 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 கடைசியில கைவிடப்பட்டு போனால் என்ன லாபம்? ஹalleluya, ஸ்தோத்திரம், ஹalleluya. அப்ப ஆண்டவருடைய ஒரு ஸ்கிரீனிங் இருக்குது. ஈவன் சொல்லும்போது ஆற்றலையில கொண்டு விட்டு ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு இத்தனை ஜனங்களை கொண்டு தேவையில்லை. என்ன சொன்னார் ஆண்டவர்? ஹalleluya. பயம் திகில் உள்ளவன் போக கடவன் அனுப்பிடு. ஹalleluya, ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, ஆமென், ஹalleluya. திருமணமானவங்க, இப்ப திருமணமானவங்க எல்லாம் போகட்டும், வீட்டுக்கு போகட்டும். அதுக்கப்புறம் அதுல இருந்து வந்ததுல நான் சொன்னாங்க, ஆமென், நாய் நக்கி குடிக்கிறது போல இல்ல கமந்து கடந்து குடிக்கிறாங்க யாரு அப்படின்னு பார்த்துட்டு அதுல ஒரு 300 பேரை செலக்ட் பண்றாரு. ஹalleluya, ஆமென், ஹalleluya, ஆமென். அங்க இருந்து புறப்பட்டது 20 லட்சத்துக்கு மேல ஜனங்கள். எங்க இருந்து? ஹalleluya, இஸ்ரவேல்ல இருந்து. ஆனா கடைசியில போனது 2 பேர். ஸ்தோத்திரம். ஈவன் நடத்துனவர் கூட போகல. நாம தானே. இதெல்லாம் நமக்கு எதை காட்டுது அப்படின்னா ஆண்டோட வருகையை காட்டுகிறது. பழைய ஏற்பாடு முழுவதும் கிறிஸ்துவின் வருகையை காட்டுகிறது, கிறிஸ்துவின் காரியத்தை காட்டுகிறது. ஸ்தோத்திரம். ஆமா தானே. வருகை நாட்கள் அவ்வளோ கடினமான ஒரு ஸ்கிரீனிங் இருக்கும். அதுல நம்ம ஆயத்தமா இருக்கிறவங்களை மட்டும்தான் ஆண்டவர் என்ன செய்வாரு? கொண்டு போறார். ஹalleluya. நம்ம இந்த சபையில வர ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆமென். அனுதினம் இந்த உலகத்துல நமக்கு ஆண்டவர் உதவி செய்யறாரு, வசனத்தால தேற்றாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? தேவைகளை சந்திக்கிறாரு. ஆமென். யாத்திரைகள் நம்மோட கூட இருக்கிறாரு, ஆபத்து அனர்த்தங்கள்ல இருந்து பாதுகாக்கிறாரு. இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் ஆண்டவர் செய்யறாரு. இதுக்கு மட்டும் ஆண்டவர் கிடையாது. நமக்கு முதல் ஆண்டவர் எதுக்கு தெரியுமா? அவர் நம்ம நேசித்தார், நம்ம நேசிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. நம்ம நேசிக்கிறோம்னால அவர் தான் நேசித்தாரு. அவருடைய சொந்த ஜீவனை கொடுத்தாரு. அது கொடுத்து நம்மளை காப்பாத்தினார். பாத்தீங்களா? ஆமென். இந்த காப்பாற்றுதல், இந்த ரட்சிப்பை நம்ம இழந்து போக கூடாதுன்றதுதான் மெயின். ஹalleluya, ஹalleluya. ஆமென். இந்த செகண்ட்ல நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம இப்ப ஜெபித்திருப்போம், ஆண்டவரே சபைக்குள்ள வந்து ஆண்டவரே இந்த குறைகள் எல்லாம் ஆண்டவர் பண்ணீங்க, என்ன ஆண்டவரே, ஹalleluya, ஆமென், இந்த பரிசுத்தப்படுத்துங்க ஆராதனைக்கு அப்படின்னு சொல்லி ஜெபித்திருப்போமா இல்லையா? எல்லாரும் ஜெபித்திருப்போம். ஆமா தானே. ஒருவேளை இப்ப ஆண்டவர் வந்தா போயிடுவோம். இது நம்ம வெளியே இருக்கும்போது, வேலை முடிச்சு வந்துட்டு இருக்கும்போது, ஹalleluya, ஸ்தோத்திரம். இதே நம்ம ஆபீஸ்ல இருக்கும்போது திடீர்னு ஆண்டவர் வந்துட்டார். எல்லாரும் பல இடங்கள்ல இருக்கும். ஆமென். ஒரு காரணம் கேட்கணும்னு வச்சுக்கோ, சவுண்ட் கேட்கும். ஹalleluya, ட்ரம்பெட். டக்குன்னு எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி உண்டாகும். திடீர்னு ஆண்டவரை போல இருந்த ஜனங்கள் எல்லாம் போயிடும். அவங்களோட உடைகள், அவங்களோட திங்ஸ் எல்லாம் அங்கங்கே கிடக்கும். ஹalleluya, ஆமென். இதெல்லாம் கிடக்கும்போது சொல்லுவாங்க, காணாமல் போன ஒரு குரூப், அந்த குரூப்புக்குள்ளதான் நம்ம எல்லாம் வரும். ஹalleluya. இரண்டாம் உலக போர்ல என்ன பண்ணாங்களா? ஆமென். யாரெல்லாம் குண்டை போட்டு ஒரு ஏரியாவே போயிட்டு தெரியல, எத்தனை பேர் அழிந்தாங்கன்னே தெரியல. காணாமல் போன பட்டியலில் அவங்க எல்லாம் வந்தாங்க. எப்படி வந்தாங்க? காணாமல் போன. அதே மாதிரி அந்த நாட்களில காணாமல் போன பட்டியலில் தான் நம்ம எல்லாம் வருவோம். காணாமல் போனாங்க. ஏன்னா உலகம் சொல்லாது ஆண்டவர் வந்தாரு, ஆமென், பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கன்னு சொல்லவே சொல்லாது. ஹalleluya, ஹalleluya. ஏன்னா உலகம் சாதாரண அடிமைத்தனத்தில் இருக்கும்போது இந்த வார்த்தை வராது. ஆண்டவர் காப்பாற்ற வருவாருன்னு சொல்லி இருந்தாரு, அதனால அவர் வந்தாரு கூட்டிட்டு போனான்னு சொல்லவே மாட்டாங்க. ஹalleluya, ஸ்தோத்திரம். அப்ப நம்ம ஆண்டவருடைய வசனத்தை கேட்ட ஆயத்தமா இருக்கணும். அந்த ஒரு நொடி பொழுதுல போயிட்டோம்னா பிரயோஜனமே இல்லை, கைவிடப்பட்டு போனா. ஹalleluya, ஹalleluya. ஆராதித்தது, சபைக்கு வந்தது, வசனத்தை வாசித்தது, தேவனை அறிந்தது,
இழந்து போனா அதுக்கப்புறம் ஒன்ஸ் இட் இஸ் லெஃப்ட் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம திரும்ப எடுக்கிறது கஷ்டம், கிடைக்கவே செய்யாது. அதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை, அதான் கடைசி சான்ஸ். அந்த சான்ஸை நம்ம விட்டு விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? கிருபையின் பிரமாணம், லா ஆஃப் லிபர்ட்டி என்ன சொல்லுதோ அதே போல வாழ்கிறவன் செய்கிறவன் என்னவா? பாக்கியவனாய் இருப்பான். அவன் அத கீழே வாசிங்க. அவ்வளவுதான். அல்லேலூயா. அப்ப அதன்படி செய்யணும் அப்படின்றது 25ல லா ஆஃப் லிபர்ட்டி பத்தி சொல்லி இருக்குது. அவன் 23 24ல கண்ணாடியை பார்த்து அங்கிட்டு போன உடனே அவன் தன்னையே மறந்து போகிறான் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரி தான் ஆண்டவர் இதை ஒப்புவிடுகிறார் அப்படின்னா, வசனத்தை கேட்கும் போது உலகம் சந்தோஷப்படுது, வசனத்தை கேட்கும் போது நானும் நீங்களும் சந்தோஷப்படுறோம், வசனத்தை கேட்கும் போது நமக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகுது, வசனத்தை கேட்கும் போது நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு ஜெபிக்கணும், ஆண்டவருடைய சமூகத்துல நினைக்கிறோம். வசனத்தை கேட்கும் போது நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? நாளை முதல் ஹல்லேலூயா அபிஷேகத்துக்காக ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம். வசனத்தை கேட்கும் போது வசனத்தை நம்ம வாசிக்கணும்னு நினைக்கிறோம். அப்படிதானே? பல மாறுதல் நம்ம கேட்கிறோம், ஆண்டவர் வர்றாருன்னு சொல்லும்போது நம்ம இன்னும் ஆயத்தமாகணும்னு நினைக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை கேட்கும்போது சில காரியங்கள் நமக்குள்ள செயல்படுது. ஆனா சபையை விட்டோம், ஆராதனை விட்டோம், இந்த உலகத்துக்குள்ளாக பல காரியங்கள் நம்ம போகும்போது நம்மளே நம்ம மறந்துடுறோம். எந்த காரியத்துக்காக நம்ம ஆண்டவரை தெரிந்து கொண்டார் என்பதே நம்ம மறந்துடுறோம். அல்லேலூயா. எந்த காரணத்துக்காக ஆண்டவர் தமிழனே கொடுத்தாரு, அவருடைய ஜீவனே கொடுத்தாருன்றத மறந்துடுறோம். அவன் ஆண்டோட அன்பே மறந்துடுறோம் சில நேரங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்படி இல்லை, கேட்கிறவங்கள மட்டுமல்ல, அந்த கேட்கிற காரியங்கள் எழுதி வைக்கலாம், மறந்து போகும், ஆனா இருதயத்துல ஆணி அடித்தது மாதிரி. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கல்லிலே கொத்தப்பட்ட எழுத்துக்களை போல நம்முடைய இருதயமாகிய பலகைகளில் அது உள்ள போகணும், உள்ள போய் ஊடுருவி சென்று அது கிரியை செய்ய தொடங்கணும். அல்லேலூயா. வசனம் என்ன செய்யணும்? கிரியை செய்ய தொடங்கணும். ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ நம்ம வாசிக்க போறோம் ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வசனத்தை நம்ம கேட்கிறோம் உள்ள, அப்படிதானே? அல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க, வசனத்தை உள்ள கேட்கிறோம். அப்போ வசனத்தை பேசுகிறவர் ஆண்டவர். அந்த கழுத வழியாகவும் ஆண்டவர் பேசுவார். சரியா? ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. பேசிக்கிட்டே இருக்கும்போது கேட்கிறவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தானே பேசுறாரு. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவன் கிரியை செய்துட்டே இருப்பார். வெளியே போகும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன பண்றோம்? அவர் விட மாட்டாரு. நம்ம சில நேரங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் விட்டுட்டு அங்கிட்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதெல்லாம் மறந்து போயிருது. அல்லேலூயா. அந்த வசனம் இல்லாமல் போகுது. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா, வாசிங்க ஒருக்க கூட, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள். ஆவியின்படி, இந்த ஆவியானவர் தான் சபையில இருக்கும்போதோ, ஒரு மீட்டிங்ல இருக்கும்போதோ, ஒரு ஆன்லைன்ல செய்தி கேட்கும்போதோ, தேவனுடைய தாசர்கள் வழியாகவோ வசனம் வழியாகவோ பேசுகிறது ஆவியானவர். இந்த ஆவியானவர் பேசும்போது நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணி அதை உள்ள கொண்டு வரோமோ அதை கண்டினியூ பண்ணுங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவி இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆவியின்படி நடத்துது. அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் நம்மகிட்ட சொல்லி என்ன பண்றாரு? நமக்குள்ள அல்லேலூயா உள்ள நமக்குள்ள பதியல. அவன் வசனத்தை நமக்குள்ள உள்ள கொண்டு வந்து, ஓ இப்படி இருக்கிறதோ, அவன் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை எதிர்பார்க்கிறாரோ, ஆண்டவர் இந்த அளவுக்கு நமக்குள்ள அவன் ஹல்லேலூயா வளர்ச்சி எதிர்பார்க்கிறாரோ, இதெல்லாம் சொல்லி ஆவியானவர் போதித்துக் கொண்டே இருக்கும்போது அந்த ஆவியின் நடத்துதல், அந்த ஆவியானவருடைய நடத்துதல்ல நடக்க பழகிக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, நடக்க பழகிக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க யோசிச்சு பாருங்க, சிறு பிள்ளை என்ன செய்யும்?
குழந்தையா இருக்கும். ஹalleluya. குழந்தையா இருக்கிறத பார்த்துட்டு அவன் கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் எடுத்து போட்டோம்னா கொஞ்ச நேரம் தாண்டி அவன் அந்த டாய்ஸ் தொடுறதுக்காக இப்படியே தவந்து 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 ஃப்ரண்ட்ல போவோம். அப்படித்தானே? ஹalleluya. போயிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? டாய்ஸ் வேணும்னே இழுத்து அங்கே வைப்போம். அப்போ அங்கே இருந்து அங்கே வரைக்கும் வரும். இதை பார்த்து நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். கொஞ்ச நாள் அது இப்படியே பார்க்கும், என்னடா இது நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் நடந்தே போறாங்களே, 2 காலை வச்சு நடக்கிறாங்க, நம்ம மட்டும் இழுத்து நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? யோசித்துட்டு அதுவும் இப்படி டேபிள பிடிக்கும். இல்லையா? டேபிள பிடிச்சிட்டு எழும்பி நிற்கும் போது நமக்குள்ள சந்தோஷம். படிப்படியாக அது நடக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதுக்கு சந்தோஷமா இருக்கும். என் பையன் அந்த மாதிரி தான். கொஞ்ச நாள் நடக்கிறது சந்தோஷம், பயங்கரமா நடக்கணும். நம்ம இழுத்துட்டே போகும். கொஞ்ச காலம் ஆனதுக்கப்புறம் நடக்கிறது பிடிக்காது. பேச பிடிக்கிறதுலாம் பேசாம உட்காந்துடலான்றது. அப்புறம் நடக்க போகணும் அப்படின்னு சொன்னா ஹalleluya, ஓட போகணும்னு சொன்னா அது அந்த டைம்ல உள்ளது மாதிரி இருக்கும். இப்போ ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதல்ல நம்ம நடக்கணும். கொஞ்சம் ஹalleluya. அவர் நம்மளை என்ன பண்ணுவார் தெரியுமா? சரியான பாதையில வழி நடத்தி மேலே கொண்டு போவார். ஹalleluya. அந்த பரம எருசலேமுக்கு ஒத்த அளவுல நம்மளை மாற்றுவார். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஒரு ஹேகாயினுடைய கரங்களில நீங்க யோசிச்சு பாருங்க. எஸ்தருடைய நாட்கள்ல பல கன்னிகைகள் அந்த இடத்துல வந்தாங்க. ஆமாதானே? ஹalleluya. ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவன் எனக்கு இது போட்டா நல்லா இருக்கும், எனக்கு இது போட்டா நல்லா இருக்கும், எனக்கு இந்த அங்கி போட்டா நல்லா இருக்கும், எனக்கு இப்படிப்பட்ட ஆரம் போட்டா நல்லா இருக்கும், கழுத்துல இவ்வளவு பெரிய மாலை போட்டா நல்லா இருக்கும், என்னென்னலாம் வாங்கிக்கிட்டாங்களா இல்லையா? எல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் கொடுக்கப்பட்டது, கேட்டதெல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆயத்த நாளில். ஹalleluya. ஆனால் எஸ்தர் மட்டும் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க? அவன் கண்ணாடிக்கு முன்னால் போய் நின்றுட்டு எனக்கு இது நல்லா இருக்கு, எனக்கு இது அழகா இருக்குது, எனக்கு இதுதான் சரியா இருக்கு, அதாவது தனக்குள்ளேயே ஒரு மதிப்பு போட்டுக்கிட்டாங்க. ஆனா அவங்க நினைக்கல, நான் வந்த பர்பஸ் என்னை அலங்கரிக்கும்படியாக அல்ல, நான் இந்த இடத்துல ஆயத்தமாக இடத்துல இருக்கிறது நான் நல்லா இருக்கிறேன்னா அழகா இருக்கிறேன்னா அப்படின்னு எனக்குள்ளே நான் மார்க் போடுறது கிடையாது. அந்த ஆண்டவர், அந்த ராஜா எப்படி விருப்பப்படுவார் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்படிதானே? ராஜா என்ன விருப்பப்படுவாரு, அவருடைய விருப்பங்கள் என்ன, நம்ம எப்படி இருந்தா ராஜா என்ன விருப்பப்படுவார்ன்றதை அறிந்து கொள்ளணும்ன்றதை தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. எஸ்தர் என்ன பண்ணாங்க தெரியுமா? பொறுமையா இருந்தாங்க. எஸ்தருக்கு தெரியும் அந்த ஹேகாய்க்கு அவன் ராஜாவை குறித்து நல்லதாகவே தெரியும். ஹalleluya. அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அவர் எப்படிப்பட்டவர்கள் மேல எப்படி இருக்கணும்னு நினைக்கிறார் ராஜா, எல்லாமே தெரியும். ராஜா கொடுத்ததை மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. ஸ்தோத்திரம். எப்படி எல்லாம் ஹேகாய் அவங்களை நடத்தினாங்களோ அதுபடியே நடந்தாங்க. ஸ்தோத்திரம். மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? எனக்கு இது நல்லா இருக்கும், எனக்கு இதான் நல்லா இருக்கும், அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனா கடைசியில ராஜா எதுக்கு மேல பிரியப்பட்டாங்க தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் யாரை விருப்பப்பட்ட, யாரை தெரிந்து கொண்டாரோ, பரிசுத்த ஆவியானவருக்கு யாரை லிசன் பண்ணாங்களோ. ஹalleluya. தேவனுடைய ஆவியானவர் அவருடைய நடத்துதலுக்கு யாரு நடந்தாங்களோ அவங்க தான் பட்டத்து ராணியாக மாறினாங்க. ஹalleluya. ஆமென். பல நேரங்களில் நம்மளும் அப்படிதான் நினைக்கிறோம், இது சரி அது சரி இப்படி இருக்கலாம். ஹalleluya. தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுது, வார்த்தையை நம்ம கேட்கிறோம், நம்ம அடுத்த நிமிஷத்துல நினைக்கிறோம் 20 நிமிஷம் இன்னைக்கு ஜெபிப்பேன். ஹalleluya. அடுத்த நிமிஷத்துல நம்ம நினைக்கிறோம் அவன் நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவன் நான் ஃபாஸ்டிங் போடுவேன். ஹalleluya. அவன் டெய்லி நான் 5 அதிகாரம் வாசிப்பேன். எல்லாம் நமக்குள்ள ஒரு இது, அத நம்ம நினைக்கிறோம். ஹalleluya. நமக்குள்ள எது சரி எது தவறு அப்படின்னு நமக்குள்ளே இருக்கிறோம். ஆனா தேவன் என்ன விரும்புகிறாரு? தேவன் என்னில என்ன விரும்புகிறாரு? அவர் என்னில என்ன சரியாக விரும்புகிறார்? பரிசுத்த ஆவியானவர் என்னை எப்படி நடத்தணும்னு நினைக்கிறாரு? கர்த்தர் என் மேல வைத்திருக்கிற காரியம் என்ன? நம்மளுடைய தாட்டு, நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி ஆக வேண்டும் இல்லாமல் கர்த்தர் எப்படி ஆக்கணும்னு நினைக்கிறாரு, அவருடைய விருப்பம் என்ன என்ற ஒரு தாட்டில் நம்முடைய
அந்த வசனங்கள் நமக்குள்ள ஆழமாய் பதிந்து நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாய் அந்த ஹேகாய் கொடுத்தது அப்படியே வாங்கிக்கிட்டாங்க, மார்த்தி எதுவுமே சொல்லல. அவர் என்னெல்லாம் டீச் பண்ணாரோ அதை மட்டும் தான் செய்தாங்க, அதுக்கு அதிகமாக எதுவுமே செய்யல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவுக்கு முன்பாக போகின்ற ஒரு நாள் வந்தது. ஒவ்வொருத்தவங்களும் போனாங்க, என்ன எதிர்பார்ப்போட போனாங்க, இன்னைக்கு நான் தான் செலக்ட் ஆவேன், நான் தான் இன்னைக்கு செலக்ட் ஆவேன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னாரு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுகிற காலம் வரும், அன்னைக்கு நான் உங்களை அறியேன்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. அப்ப இவங்க எல்லாம் போறாங்க, ராஜா இப்படியே திரும்பிக்கிட்டே உட்கார்ந்துட்டாரு. அப்புறமா கொஞ்ச நேரம் தாண்டி எஸ்தருடைய டைம் வந்து உள்ள வரும்போது தான் அவர் நினைத்த, அவர் விரும்புகிற, அவர் எதிர்பார்த்த அதே அழகிலும் அதே ரூபத்திலும் அதே சொரூபத்திலும் அதே கேரக்டரிலும் ஒரு மணவாட்டி அதோ. ஹல்லேலூயா. அதான் ஒரு பாட்டு இருக்குல்ல, நீங்க விரும்பிடும் பாத்திரமாக என்னை உருத்திடும் என்னேசையா, உமக்காய் பயன்படும் பாத்திரமாக உருமாற்றிடும் என்னேசையா. ஹல்லேலூயா. அவர் நினைக்கிறது மாதிரி நம்முடைய தாட்டிலுமே இப்படிதான் மாறணும். நம்ம எப்பவுமே நினைக்கிறோம் நம்ம இல்லை, அவரே என்னை ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது பாட்டு இப்படி இருக்கு, இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய தாட் இனிமேல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய தாட் அல்லது ஹல்லேலூயா நம்ம இயேசுக்கு, அதாவது நம்ம வச்சிருப்போம் ஆண்டவர் இப்படிப்பட்ட மனவாட்டினா விரும்புவாரு. ஹல்லேலூயா. நம்ம நினைச்சுக்கிறது எப்படி நினைச்சுக்கிறோம், இப்படிப்பட்ட மனவாட்டி தான் விரும்புவாரு, ஆண்டவர் இப்படி இருந்தால் தான் விரும்புவார். நமக்குள்ளே ஒரு இமேஜ் வச்சுக்கிறோம். ஆனா கிறிஸ்து என்ன நினைக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் என்ன நினைக்கிறாரு, கிறிஸ்துவை பற்றி பரிசுத்த ஆவியானவர் தெரியும் என்ன நினைக்கிறாரு, அப்படின்ற ஒரு சிந்தையில நம்ம வரும்போது அவர் மனவாட்டி. ஹல்லேலூயா. அதான் ஆவியிலே நடத்தப்படுதல். எப்படி? ஹல்லேலூயா. நம்ம தாட் எங்க வரணும், பரிசுத்த ஆவியானவர் நம்மளை குறித்து என்ன நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு நிறைவான ஒரு வளர்ச்சியாக, ஹல்லேலூயா, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி, கொத்த வளர்ச்சி. ஹல்லேலூயா. ஆவியினாலே அந்த இடத்துல நம்ம நடத்தப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஹேகாயின் கட்டுப்பாடுக்குள்ள, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற அந்த யோசனைகளுக்குள்ள, ஆலோசனைகளுக்குள்ள, வசனத்துக்குள்ள நம்மளை உட்படுத்தும் போது ராஜா விரும்புகிற ஒரு ஸ்திரியா, ஒரு மனவாட்டியாக. ஹல்லேலூயா. ராஜா தூரத்திலே பார்க்கும்போது அவருடைய இருதயத்திலே பொங்கிச்சு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மற்றவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க பாருங்களேன், எல்லாரும் ஆயத்தமா இருக்கும்போது இவங்க மட்டும் கொஞ்சம் சிம்பிளா இருப்பாங்க. ராஜா சிம்பிளிசிட்டியை விரும்புகிற ஆளா இருந்திருக்கலாம். இருக்கும்போது சொல்லுவாங்க, நான் தான் எங்களுக்கு ஜெயிப்பேன், என்னதான் ஆண்டவர் தெரிந்து கொள்வார், ராஜா தெரிந்து கொள்வார். எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க? ஆமா தானே? சொல்லியிருப்பாங்களா இல்லையா? கூட இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. எஸ்தர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹேகாயின் ஆமென், ஹல்லேலூயா. எல்லா காரியங்களிலும் ஒபே பண்ணிட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துது. ஹல்லேலூயா. ஆவியானவர் வழி நடத்துது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம வாசிப்போம் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 8ஆவது வசனம் வாசிங்க. அவன் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே சிலை விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. 13ல வாசிங்க. சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும்.
நல்ல நிலத்துல விழுந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவருடைய வழிநடத்தலை பத்தி தான் சொல்ல போறேன். சில வித வசனம் நல்ல நிலத்துல விழுந்தது. அல்லேலூயா ஆமென். இந்த நல்ல நிலத்தை பத்தி சொல்ல போனா, இந்த நல்ல நிலத்தை ஒரு சப்மிசிவான நிலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நல்ல நிலத்தை எப்படி சொல்லலாம்? ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலம். எப்படி சொல்லலாம்? எல்லாரும் லிசன் பண்றீங்களா? நல்ல நிலத்துல விழுந்த போது விதை என்ன செஞ்சுட்டான்? வளர்ந்து 30, 60, 100 மீறி பலன் கொடுத்தது. அல்லேலூயா ஆமென். விதை என்னது? வசனம். நிலம் எது? நம்ம. அல்லேலூயா. இந்த நல்ல நிலத்தை பத்தி இங்க சொல்லும்போது, இந்த நல்ல நிலத்துக்கு ஒரு காரியம் இருக்கு. கற்பாறை இருந்துச்சு, முள் இருந்துச்சு, முள்ளுள்ள இடங்கள் இருந்தது, அவன் வழி அறிக்கை இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா நல்ல நிலத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கு. லேண்ட் ஆஃப் சப்மிஷன், ஒப்பு கொடுக்கும் தன்மை உண்டாயிருந்தது. ஆமா தானே? அவங்க டிராக்டரை போட்டு என்ன செய்திருப்பாங்க? இழுத்திருப்பாங்க. என்ன செய்திருப்பாங்க? டிராக்டர் ஷார்ப்பா இருக்கும், அந்த பல்லுகளை போட்டு உள்ள வச்சு ஹை பிரஷர்ல இழுத்திருப்பாங்களா இல்லையா? ஆண்டோட சரீரம் உழவு சால்கள் போல கீறப்பட்டது. நல்ல என்னாச்சு? ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார், தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தல் என்ற ஒரு சப்மிஷன் என்ற ஒரு காரியம் நல்ல நிலத்துக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. கீறனாங்க, கிழிச்சாங்க. எதுக்காக கிழிச்சாங்க தெரியுமா? கற்கள் அது வெளிப்பட்டது, கல் வெளியே வந்துச்சு. சில இடங்கள்ல பீங்கா வெளியே வந்துச்சு, கிளாஸ். அதெல்லாம் எல்லாத்துக்கும் நல்லதா இருக்கு. உடனே அதை தூக்கி போட்டாங்க. அல்லேலூயா. மேல நிலத்தை பார்த்தா காஞ்சு நல்லதா இருந்துச்சு, ஸ்ட்ரைட்டா. அநேகர் கிரிக்கெட்லாம் விளையாண்டாங்க அதுல. ஆமென். எப்ப அது ஒப்பு கொடுக்கப்பட்டதோ விதைக்கும்படியாக இழுத்தாங்க பாருங்க. டிராக்டரை போட்டு இழுக்கும் போது உள்ள இருந்ததெல்லாம் வெளியே வந்துச்சு. என்ன வெளியே வந்தது? கல் வெளியே வந்துச்சு, பிளாஸ்டிக் வெளியே வந்துச்சு, முள் வெளியே வந்துச்சு, இரும்பு கம்பிகள் வெளியே வந்தது. அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணுவாங்க? ஃபார்மர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் ஒதுக்கி போடுவாங்க. போடுவாங்களா இல்லையா பிரதர்? ஒதுக்கி போடுவாங்க. நிலம் நல்ல பண்படுத்தப்பட்டது. அல்லேலூயா அல்லேலூயா. பண்படுத்தப்பட்டது, ஒப்பு கொடுத்தல். அல்லேலூயா. சப்மிசிவ் மைண்ட் ஆகிய நல்ல நிலம். அல்லேலூயா. இந்த நல்ல நிலத்துக்கு இன்னொரு குணம் என்ன இருந்துச்சுன்னா, அக்செப்டிங் தி சீட். அல்லேலூயா. வழி அருகே விதைக்கப்பட்டது. மேல தான கிடந்துச்சு, சீடு மேல கிடந்துச்சா இல்லையா? மேல கிடந்தா என்ன நடக்கும்? காக வந்து கொத்திட்டு போயிடும். இந்த நிலம் என்ன பண்ணுச்சு? விழுந்த உடனே அமுக்கி வச்சுக்கிச்சு. வெளியே சீடு தெரியல. அதை உட்கொண்டு மரியாதோ இந்த அந்த வார்த்தைகள் எல்லாம் தன்னோட இருதயத்துக்குள்ள வச்சு ஆராய்ந்து கொண்டாங்களாம். இருக்கா இல்லையா? மரியாதை சொன்னாங்க, மரியாதை நீ வாழ்க, ஆமென், ஸ்ரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள். இப்படி வாழ்த்து இந்த நடந்த காரியங்கள் அதுக்கப்புறம் எல்லாம் வராங்க, அநேகர் வராங்க. அப்படி எல்லா காரியங்களும் நடந்ததெல்லாம் இருதயத்துக்குள்ள வைத்து ஆராய்ந்து கொண்டிருந்தாள். அல்லேலூயா. வசனத்தை உள்ள உட்கொள்ளுகிற ஒரு தன்மை. Receiving the seed, accepting the seed. Hallelujah. ஒப்பு கொடுத்தல். அந்த வசனத்தை அப்படியே உள்ள வைக்க. அது வெளியே கிடந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஏதாவது குத்திட்டு போயிடும். ஹalleluya. முள்ளுக்குள்ள கிடந்தாலும் என்ன ஆகும்? அது நெருக்கத்திலே போயிடும். கல்லு இருந்துச்சுன்னா வேறு உள்ள போகாது. ஆனா இது எதுவுமே இல்லை, நல்ல நிலம். ஆமென். ஹalleluya. பாத்தியா இருந்துச்சு. சீடு உள்ள வந்தோட மண்களால் மூடப்பட்டது, கவர் பண்ணிக்கிச்சு, உள்ள வச்சு பத்திரப்படுத்தி கொண்டது. அந்த வசனத்தை இருதயமா பலகைக்குள்ள போட்டு பத்திரப்படுத்தி கொண்டது. ஹalleluya. Acceptance of the word, receiving the word of God. அடுத்து இந்த நல்ல நேரத்துக்கு இன்னொன்று சொல்லலாம், processing the seed. ஆமென். ஹalleluya. அது சும்மா இருந்தா, அந்த சீடு சும்மா இருந்தா என்ன ஆகும்? செத்து மக்கி அப்படியே போயிடும். ஹalleluya. அந்த நல்ல நிலம் அந்த சீடு திளர் விட்டு வருவதற்கு உதவியாக இருந்தது. ப்ராசஸிங். நல்ல நிலம் என்ன பண்ணுது? ப்ராசஸ் பண்ணுது வசனத்தை. ஹalleluya. உள்ள போட்டு மாடு ப்ராசஸ் பண்ண தெரியுமா? மாடு ஆடு ப்ராசஸ் பண்ணும். எப்படி ப்ராசஸ் பண்ண சொல்லுங்க? சாப்பிட்டதுக்கு அப்புறம் உள்ள போட்டுருமா? உள்ள அது போய் வயிற்றுக்குள்ள போகும்.
போய் உட்கார்ந்து நல்ல லபக்கு 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 நிறைய சாப்பிடுறோம். ஒரு இடத்துல போய் இப்படியே மல்லாக்க படுத்துட்டு யோசிக்கும், இனி உள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிடும். உள்ள இருந்து இவ்வளவு பெரிய உருண்டையா வாய் வழியா இது வழியா மேல அது திரும்ப சாப்பிடும். சரியாக ஜீரணமாகும்படி என்ன பண்ணுது? திரும்ப ஆராய்ந்து பார்க்கிறது. திரும்ப ஆராய்ந்து பார்க்கிற ஒரு தன்மை. ஹalleluya. processing the seed. அந்த வசனத்தை ப்ராசஸ் பண்ணுது. ஹalleluya. ப்ராசஸ் பண்ணும்போது அதுங்க ஆராய்ந்து அறிகிற தன்மை நமக்குள்ள வெளிப்படுது. ப்ராசஸ் பண்ணும்போது உள்ள இருக்கிற அர்த்தங்கள் எல்லாம் வெளியே வருது நமக்குள்ள. தேவன் பல காரியங்களை நமக்கு கற்பிக்கிறார். ஹalleluya. வசனத்தை இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட வேண்டியதை இந்த காதுல கேட்டு இங்க விட மாட்டாங்க. ஹalleluya. விட வேண்டிய காரியத்தை இந்த காதுல கேட்டு இங்க விட மாட்டாங்க. இருதயமாய் பலகையில எழுதி வச்சிருப்பாங்க. ஹalleluya. எது விடக்கூடாதோ அதை என்ன பண்ணிடுவாங்க? இங்க கேட்டுட்டு இங்க விட்டுருவாங்க. இது மனுஷனுடைய இயல்பு. நான் சொல்றேன், கர்த்தர் விரும்புறாரு. வசனத்தை உள்ள போட்டு ப்ராசஸ் பண்ணணும், ஆசைப்படணும். ஹalleluya. கர்த்தர் விரும்புகிற பாத்திரமா நம்ம மாறணும். இந்த வருடம் கர்த்தர் நம்மளை பயன்படுத்தணும். வெறுமையான பாத்திரமா இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஹalleluya. 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 நம்ம நினைக்கிறோம் ஹalleluya நம்ம ஒண்ணும் இல்லை, நம்மளால எந்த காரியம் செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவை எழுப்பி 3000 பேரை ஒரே ஒரு மெசேஜ்ல போட்டு உள்ள கொண்டு வர முடியுது அப்படின்னா நம்ம எல்லாம் பெரிய கதை. ஸ்தோத்திரம். ஹalleluya. அந்த வசனத்தை டைஜஸ்ட் பண்ணணும். இந்த மண் என்ன பண்ணுது? அந்த விதை விழுந்த உடனே அப்படியே மூடி வச்சுக்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணுது. உள்ள இருந்து அது முளைக்கும் வரைக்கும், அதோட ரூட் கீழே போகிறது வரைக்கும், மேல அந்த செடி மேல வர்றது வரைக்கும் ப்ராசஸ் பண்ணுது. இன்னொன்னு என்ன பண்ணுது அப்படின்னா sufficient providing sufficient fertility. அது முயற்சி, அதுக்குள்ள இருக்கிற எல்லா சத்துக்களையும் இந்த சீடு வளர்றதுக்கு கொடுக்குது. அந்த லேண்ட் என்ன பண்ணுது? அந்த விதை வளர்ந்து வர்றதுக்கு, திளிர் விட்டு வர்றதுக்கு அதுல இருக்கிற எல்லா ஃபெர்டிலைசர் அப்படின்னா எல்லா முயற்சிகளும், அதால முடிந்த எல்லா முயற்சிகளையும் போடுறது அந்த நல்ல நிலம். ஸ்தோத்திரம். ஹalleluya. 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 அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா அதுல இருக்கிற ஈரப்பதத்தை கொடுக்குது. ஈரப்பதம் யாரை காட்டுது? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள நிரப்பப்படுது. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நிரப்பப்படுது. லேண்ட்ல ஈரப்பதம். ஹalleluya. ஈரப்பதத்தை கொடுக்குது அப்பப்போ. ஹalleluya. நிறைய ஈரப்பதம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் பிரதர்? அழுகி போயிடும். ஹalleluya. பக்குவமான பதம். ஹalleluya. ஹalleluya. அப்படியே கொடுத்த சீடு வளர வைக்குது. ஒரு சீடு வளர்ந்து வர்றதுக்கு ஒரு நல்ல நிலை இவ்வளவு காரியம் செய்யணும். செய்தாதான் அந்த வழியில நம்ம நடக்க முடியும், கனி கொடுக்க முடியும். ஹalleluya. இன்னும் காரியம் இருக்குது. ஹalleluya. அந்த ரூட் சரி விதை முளைச்சிருச்சு, அதுல இருந்து வேறா வருதா இல்லையா? இப்படி முரட்டாட்டமா இருந்தா என்ன ஆகும்? முரட்டாட்டமா இருந்தா என்ன ஆகும்? வேறு உள்ள போகாது. ஹalleluya. கற்பாறையில விதைக்கப்பட்டது போல ஆயி போகும், வேறு உள்ள போகாது. காத்து வரும்போது ஒருவேளை செடி வளர்ந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு போராட்டம் வரும்போது கவுந்துரும், அடிச்சுட்டு போயிடும். ஹalleluya. ஆமென். உள்ள அப்படியே உள்ள போறதுக்கு சாஃப்ட்னஸ், கடின இருதயத்தை மாற்றி மிருதுவான இருதயமா இருந்தால் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். ஹalleluya. எஸ்டர்டே காலத்துல மத்தவங்க எல்லாம் இதுதான் வேணும் இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு சொல்றது ஏகலை கொடுத்தாரு கடின இருதயத்தினால. எஸ்தர் என்ன பண்ணாங்க? மிருதுவான இருதயமாக அவர் சொல்லுகிறதை உட்கொண்டு. மிருதுவான இருதயம் எங்க இருக்கோ கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய வல்லவர். ஹalleluya. அந்த நல்ல நிலம் மிருதுவாய் இருந்தது, வேறு ஆழமாய் போனது. எங்க போச்சு? வசனத்துக்குள்ள. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ஹalleluya. அந்த நிலம் சொல்லுச்சு, இவ்வளவு நாள் இங்க இருந்தல்ல, இனிமேல் மேல வா.
இவ்வளவு நாள் அந்த விதையை பார்த்து சொல்லுது, ப்ராசஸிங், அந்த சீடை பார்த்து சொல்லுது, அந்த வசனத்தை பார்த்து சொல்லுது, என் ஆத்மாவே நீ கர்த்தரை, என் ஆத்மாவே கர்த்தருக்கு நன்றி சொல்ல, என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஆராதி, என் ஆத்மாவே போய் நீ ஆண்டவரோட வசனத்தை சொல்லு, நல்லது இருக்கு, என் ஆத்மாவே அவனுக்காக செவி, என் ஆத்மாவே போய் என்ன விசாரி, ராத்துநாத அந்துராதிப ஷடரகத விவத்துநாதிபா சொல்லுது. மேல சூரியன் தெரியுது, மேல சூரியன் தெரியுது, மேல எழும்பி போ அப்படின்னு சொல்லி மேல ஒரு துளிர் அப்படி மேல ஏற்றி விடுது பாருங்க. இதெல்லாம் எது செய்யுது தெரியுமா? நல்ல நிலம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதெல்லாம் பண்ணாதான் அந்த விதை செத்து போகாதபடி அந்த விதை துளிர் விட்டு மேல வர முடியும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நல்ல ஒரு மரமா வந்து மேல மரமெல்லாம் வந்துருச்சு. சில நிலங்கள் இருக்கும் பாருங்க, நாங்க நட்டுருக்கோம், நடும்போது எல்லாமே ஃபங்கஸும் பாக்டீரியாவும் பிடிச்சிடும், நல்ல காய்கள் வரும், நல்ல பூ வரும், வண்டு வந்து கடிச்சு போயிடும். இப்படிப்பட்ட நிலம் இருக்குது. அல்லேலூயா. நல்ல நிலத்தில் அப்படி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல நிலத்துல போடப்பட்டது 30, 60, 100 மேனி பலன் கொடுக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த ஆண்டோட வார்த்தையை அப்படியே இழுக்கணும். ஸ்தோத்திரம். முதல்ல என்ன சொன்னேன்? நல்ல நிலம், அக்செப்டன்ஸ், ஃபர்ஸ்ட் லிசனிங், அக்செப்டன்ஸ், அப்படி இழுத்துருது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அல்லேலூயா சப்மிட் பண்ணுது. தன்னோட நல்ல நிலம் விழுகிறதுக்கு சப்மிட் பண்ணுது. இரண்டாவது அக்செப்டிங் த சீட். அல்லேலூயா. மூணாவது ப்ராசஸிங் த சீட். நாலாவது சஃபிஷியன்ட் ஃபெர்டிலிட்டி அது கொடுக்குது. ஐந்தாவது சஃபிஷியன்ட் லூப்ரிகேஷன்ஸ், தண்ணியை பாய்ச்சுது. அதுக்கப்புறம் என்ன செய்யுது அப்படின்னா சாஃப்ட்னஸா அதை வளர்றதுக்கு, அந்த வேறு வளர்றதுக்கு இடம் கொடுக்குது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன செய்யுது அப்படின்னா அவன் நீ இப்படி இருந்தால் போது மேலே எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்திருக்கிறது, கர்த்தரோட மகிமாவும் மேலே இருக்குன்னு சொல்லி அது மேலே ஸ்ப்ரவுட் அவுட் ஆகி வெளியே வர்றதுக்கு உதவி செய்யுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் என்ன செய்யுது தெரியுமா? அந்நிய வஸ்துக்கள் வந்து ஆமென், அல்லேலூயா, வண்டுகளுக்கும் மற்ற எந்த ஒரு காரியங்களுக்கு இடம் கொடுக்காத, ஒரு ஃபங்கஸுக்கு இடம் கொடுக்காத ஒரு நிலைமை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வசனத்தை இப்படி ப்ராசஸ் பண்ணணும், முயற்சி பண்ணணும். முதல்ல நம்மளை ஒப்பு கொடுக்கணும், வசனத்தை அக்செப்ட் பண்ணணும், அதை இருதயத்துக்குள்ள வைத்து ப்ராசஸ் பண்ணணும், அதை அனுதின நினைக்கணும். என்ன நமக்கு எத்தனை வசனத்தை நினைக்க முடியும்? இங்க இருந்து கேட்டுட்டு போகும்போது அங்க போயிட்டு யூடியூப்ல பார்ப்போம் ஒண்ணு, ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்று பார்ப்போம், சாயங்காலம் ஒன்று பார்ப்போம், அதுலேயும் 4 விதமா பேசுவாங்க. அப்புறம் திங்கக்கிழமை ஆனா அதுலேயும் ஒன்று பேசுவாங்க, செவ்வாய்க்கிழமை ஆனா அதுலேயும் ஒன்று பேசுவாங்க. இப்படி வசனங்கள மிகுதியினால என்ன பண்றோம்? நம்ம இப்போ எந்த வசனம் எங்க போதிக்கப்பட்டது, யாருக்கு போதிக்கப்பட்டது தெரியாம போயிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா கேட்கிறவங்க என்ன செய்யணும் தெரியுமா? கருத்தாய் கேட்கணும், இல்லைன்னா கேட்காம இருங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வசனத்தை கேட்டா கருத்தாய் கேளு. அதை என்ன செய்யணும் தெரியுமா? சப்மிசிவ் மைண்டோட. அதான் நான் சொல்லுவேன், பாத்திரம் கழுவிக்கிட்டே வசனம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. சோப்பு போட்டுக்கிட்டே வசனம், துணி துவைச்சுக்கிட்டே வசனம். ஓ நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? அது சப்மிசிவ் மைண்ட் அல்ல. முதல்ல சப்மிட் ஆகி உட்கார்ந்துடணும் ஒரு இடத்துல. ஆண்டவரே பேசுமையா வார்த்தை உள்ள வரும்போது அல்லேலூயா அதை அக்செப்ட் பண்ணணும், அந்த வார்த்தையை ப்ராசஸ் பண்ணணும், அந்த வார்த்தை வளர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஃபெர்டிலிட்டி, லூப்ரிகேஷன்ஸ், தண்ணி பாய்ச்சல பரிசுத்த ஆண்டவர்களை என்ன பண்ண? ஆண்டவரே நீங்க இப்படி சொன்னீங்களே, இந்த வார்த்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, அல்லேலூயா. நீங்க சொன்ன வார்த்தை எங்க வாழ்க்கையில நிறைவேற்றுங்கன்னு சொல்லி 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 அந்த வசனத்தை வைத்து 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 ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது ஒரு நாள் அந்த வசனம் திளர் விட்டு மேல வரும்போது அது காய் காய்க்கணும். பல கதை பார்ப்பாங்க, அந்த கனிகளை புசித்து அவங்க மகிழ்ச்சியை அடைவாங்க. இது கிறிஸ்து சபையை காட்டுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டும் இல்லை, அதன்படி செய்யணும். அதை செய்யணும் அப்படின்னா அந்த ப்ராசஸிங் வரணும், ஃபெர்டிலிட்டி கொடுக்கணும், தண்ணி ஊற்றணும். அல்லேலூயா. இது எல்லாமே தேவைப்படுது. அல்லேலூயா. விதையை பாதுகாக்கணும் முதல்ல. அல்லேலூயா.
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை நம்ம செய்யணும். ஒரு வசனம் கிடைத்த அந்த வசனத்தை ஒருபோதும் மறந்துடக்கூடாது. மைண்ட்ல வச்சிருங்க, இருதயத்துக்குள்ள பதித்துக் கொள்ளுங்க. அதை நினைச்சுக்கிட்டே இருங்க, நினைச்சுக்கிட்டே இருங்க, நினைச்சுக்கிட்டே இருங்க. ஸ்தோத்திரம். அதை தியானிங்க. கர்த்தர் அனுதினம் பேசுவாரு, பேசிக்கிட்டே இருப்பார். அந்த வசனத்தை வைத்து ஆண்டவர் ஒரு வாரம் நடத்த நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதிலே நடக்கிறவங்களா நம்ம மாறுவோம். அந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்யும் போது அந்த வசனத்தின்படி நம்ம மாறுவோம். மாறும்போது ஆண்டவர் விரும்புகிற ஒரு பாத்திரமாய் நம்ம மாறுவோம். ஹல்லேலூயா. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, செய்கிறவர்களாய், அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். அதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க. யாக்கோபு 1:22 வாசிங்க. அல்லாமல் நீங்கள் யாரை வஞ்சிக்கிறோம்? உங்களை தான் நம்மளே வஞ்சிக்காதபடி. அதாவது பரலோகத்துக்கு போக வேண்டிய நம்மளை வஞ்சிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டோட வார்த்தைகளை விட்டு விடுறோம் அப்படின்னா, ஆண்டோட வார்த்தைகளை ப்ராசஸ் பண்ணல அப்படின்னா, அந்த வார்த்தைகளை நிலைத்திருக்க முயற்சி பண்ணல அப்படின்னா நம்மளை நம்ம வஞ்சிக்கிறோம். அப்படின்னா பரலோகத்தின் வாசலை நம்மளே மூடுறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டோட ரட்சிப்பின் நாள்ல நம்மளே போய் பிற்படுத்திக்கிறோம்னு அர்த்தம். அவர் வரும்போது போக முடியாதபடி உன்னை நான் அறியேன்ற வார்த்தைக்கு பங்குதாரராய் நம்ம மாறுறோம். நம்மளை தாமே நம்ம வஞ்சிக்கிறவர்களா மாறாதபடிக்கு எதை கேட்கிறோமோ அதன்படி நடத்துவாங்க. ஹல்லேலூயா. கண்களை முடிச்சிருக்கோம். உங்களை நீங்களே வஞ்சியாதபடிக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற வசனத்தை ப்ராசஸ் பண்ணுவோமா? கேட்கிற வசனத்தின்படியே நடப்போமா? நன்றி அப்பா, கொடுத்த வசனத்துக்காக நன்றி. இந்த நேரத்தில் அப்பா நாங்கள் கேட்ட வசனம் ஐயா, எந்த வசனத்தை கேட்டோமாப்பா? நல்ல நிலத்தை குறித்து கேட்ட ஆண்டவரே, அந்த நல்ல நிலம் எப்படியெல்லாம் ஒரு விதையை முளைக்க வைக்கிறது என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் கிரியை செய்தீரப்பா. அதே போல எங்களுக்குள்ள விடுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் முளைத்து எழுப்ப கிருபை கர்த்தர் எங்களை ஆண்டவர் அப்படியே செய்கிறார். ஒரு எஸ்தர் ஹேகாயுடைய கரங்களிலே தன்னை ஒப்பு கொடுத்தது போலப்பா, உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். எங்களை உம்முடைய வசனத்துக்குள்ளாக வழி நடத்தும். அந்த வசனம் எங்களுக்குள்ள வேறொன்று செய்யும் ஆண்டவர. அந்த வசனம் எங்களுக்குள்ள நிலைத்திருக்க கிருபை செய்யும். தேவனுடைய வார்த்தை எங்களை ஆறுதல் படுத்துகிறது, எங்களை வளர செய்கிறதப்பா, உம்மை போல மாற செய்கிறது ஆண்டவர. அந்த வார்த்தைப்படி நாங்கள் நடக்க ஆண்டவர் கிருபை செய்யும். எங்களை ஒப்புக்கொடுக்கிற வசனத்துக்கு முன்பாக ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே, இன்னைக்கு கேட்ட இந்த வசனத்தை நாங்கள் ஆண்டவரே இனிமேல் ஒவ்வொரு நாளும் அப்பா நினைத்த ஆண்டவரே, எப்ப உங்களுடைய வார்த்தை கேட்டாலும் அதை ரிசீவ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி ஆண்டவரே அதிலே வளர ஆண்டவர் கிருபை செய்வாங்க. எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். பிரிந்து செல்வம் பிரியாத நேசங்களோடு கூட முற்றிலுமா தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். நாதமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, நாதமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் சகல உபகாரங்களை